அது எப்படி முடியும்? நீ அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் தான் சொல்றேன்ல வந்தான். அது திரு, நீ அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருந்திருப்ப. அதனால அந்த பொண்ணு வந்த மாதிரி உனக்கு தோணி இருக்கும். இல்லடா, எனக்கு நல்லா தெரியும் அது கண்டிப்பா லக்ஷ்மி தான். மயக்கத்தில் இருந்தப்ப கூட அவன் வந்ததை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது எப்படா முடியும்? அது நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? நான் தான் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன், நீ இல்லைங்கிற. உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. உனக்கு கொன்னே போட்டுன போல இருக்கு. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. என்னது இது? எந்த விஷயம் இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அது இப்போ காவேரி அக்காக்கு தெரிஞ்சு போச்சு. போட்டோ எப்படி அக்கா கைக்கு கிடைச்சது? ஏய், என்னடி பாக்குற? இத்தனை நாள் பச்சை புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தி நாடகம் போட்டுட்டு இருந்த. சொல்லு, நீ எப்படி திருவை ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த? எல்லாருமே நம்பணுமே. ஆனா நீ இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு தான் எங்க எல்லார்கிட்டயும் நல்லவ மாதிரி நடிச்சிருக்க. சொல்லு, நீ என்ன பிளானோட இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்க? பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இப்ப மட்டும் நீ பேசாம அமைதியா இருக்கிறத பார்க்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. வாயை திறந்து உன் திட்டம் என்னன்னு சொல்லு. எதுக்காக வந்த? கேட்டுக்கிட்டே இருக்கல, சொல்லுடி. உன்னை வேலை செய்யறவன் மாதிரியா பார்த்தேன்? கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தானே பார்த்தேன். எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏய், எந்திரின்னு சொல்றல்ல. மகா, எழுந்துருன்னு சொல்றேன்ல. மகா, மகா, ஏ மகா, மகா, டேய், நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அக்கா, என்னக்கா ஆச்சு? நீங்க சமயக்கட்டுல இருந்து மகாவை கோமா இழுத்துட்டு வந்ததை நான் பார்த்தேன்க்கா. அதை பார்த்துட்டு தாங்க நான் வந்தேன்.
அக்கா எதுக்காக மகா இழுத்து வந்தீங்க? ஐயோ மயில, இவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? நம்ம எல்லாரையும் இவ்ளோ நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்கா. நம்ம தெருவுக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி போட்டோவை இவ வச்சிருக்கிறத நான் பார்த்தேன். அத பார்த்ததும் என் ரத்தம் எல்லாம் கொதிச்சு போச்சு. அதான் அத பத்தி விசாரிக்கிறதுக்கு நான் இவளை கூட்டிட்டு வந்தேன். இவ்ளோ பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி இத்தனை நாள் நம்ம கூடவே இருந்திருக்கான். இவள சும்மாவே விடக்கூடாது. இப்பவே வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இதுக்கப்புறம் இனி ஒரு நிமிஷம் கூட அவன் இந்த வீட்ல இருக்க கூடாது. இவள உடனே அடிச்சு துரத்திடணும். அக்கா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்கக்கா. தயவு செஞ்சு இந்த விஷயத்த வீட்டுல இருக்கிற யார்கிட்டயும் சொல்லாதீங்கக்கா. அக்கா நான் இப்ப சொல்றத கேட்டு உங்களுக்கு கோபம் வரலாம். என்ன நம்புங்கக்கா. அக்கா தயவு செஞ்சு அவசரப்படாதீங்கக்கா. அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி மகா தப்பான பொண்ணு கிடையாதுக்கா. அக்கா அவ ரொம்ப பாவம்க்கா. ஐயோ அக்கா நடந்த விஷயத்துல அவ மேல தப்பே இல்லக்கா. அவ ரொம்ப நல்லவக்கா. நான் சொல்றத கேளுங்கக்கா. அக்கா நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன்க்கா. இல்ல மயில, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவ இல்ல. இவ நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்திருக்கா.